சென்னி கரிவளையம் திருநெல்வேலி மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்ஐ மேடத்து மேலேயும் ஏட்டு மேலேயும் பணி செய்கிற அத்தனை நபர்கள் குடும்பத்து மேலேயும் கலெக்டர் மேலேயும் கோர்ட் மேலேயும் எல்லா சாதி பெண்கள் மேலேயும் கரூர் மாவட்டம் கோர்ட் மேலேயும் எஃப்சிஎஃப்சி மேலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்டு மேலேயும் கலெக்டர் மேலே அமைச்சர் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. எல்லா சாதி ஒவ்வொரு வீட்டு பெண்கள் மேலேயும் நாமக்கல் மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்சி ஆஃபீஸ் கோர்ட் எல்லா பெண்கள் மேலேயும் ஒவ்வொரு வீட்டு பெண்கள் மேலேயும் நான் ஈரோடு மாவட்டம் சென்னி மலை ஒவ்வொரு மாவட்ட பெண்கள் மேலேயும் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கலெக்டர் மேலேயும் எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. ஒன்று என் மனைவி தமிழ் வனிதா மாரியம்மா என்னோட சேர்ந்து வரணும், இல்லை பணி செய்கிற ஸ்டேஷனில் பணி செய்கிற அத்தனை பெண்களும் எஸ்ஐ மேடம் தாலி அறுத்துட்டு வந்தால் நான் கட்டுறேன். இது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் பார்க்குற பிள்ளைய நான் கட்டிக்க மாட்டேன். எனக்கு தேவை என் மனைவி மாரியம்மாளும் தமிழும் வனிதாவும் என் கூட குடும்பம் நடத்தியே ஆகும். ஒன்றியமாக இருந்தாலும் சரி, சோதிமணியாக தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாவட்ட தலைவி அம்மா ஒன்றியம் எவ எனக்கு துரோகம் பண்ணால் எவ என்னென்ன பண்ணியிருக்கிறான் எல்லா நாய்களும் வக்கீலை வச்சு எவன் தப்பிக்கிறானோ அத்தனை வக்கீல குடும்பத்துலேயும் தாடி அறுத்துட்டு வர சொல்லணும் நான் கட்டுறேன். என் மனைவி என் குடும்பம் என் கூட சேரக்கூடாது. 2026 இன்ன வரைக்கும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இவன் சமாதானத்துக்கே வர மாட்டேங்கிறேன், விட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ என்னை எகத்தாளமாகவும் அருள்குமாரங்கள் மாதிரி அதிகாரிங்க யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடம் எவங்களாக இருந்தாலும் சரி, தலைவியமான ஒன்றியத்தை காப்பாற்றுறதுக்காக எந்தெந்த நாய் என் வாழ்க்கை கெடுத்துட்டு என் சுண்ணியை ஊம்பிட்டு என் குடும்பத்தை மிரட்டி வச்சு என் மனைவி தமிழே மனிதாவும் மாரியம்மனை மிரட்டி வச்சுட்டு இங்கே வர விடாமல் தடுக்கிறாங்களோ அத்தனை குடும்பம் அத்தனை டிபார்ட்மெண்ட் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். எனக்கு தேவை என் வாழ்க்கை, என் சந்தோஷம். எல்லா கடைக்காரனையும் எவன் சம்மந்தப்பட்டு என் முதுகுக்கு பின்னாடி போய் இல்லாத போல் அதை பேசிட்டு பொட்டச்சிங்களுக்காக தேவையில்லாம மாயக்கண்ணீர் விட்டுட்டு எந்தெந்த நாயை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ சொல்லி எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துருக்கீங்க. எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொட்டச்சி தேவடியால் நாய்கள். நான் தான் விட்ட மாட்டேன்னு தெரியும், சொன்ன வார்த்தை காப்பாற்றுறவும் தெரியும். பெட்டிஷன் அனுப்பி எல்லாம் வாங்கி வச்சுட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது சொல்லி எல்லா நாய்களும் அமைச்சர்லேருந்து எல்லா நாய்களையும் சொல்லி ஒரே திட்டமிட்ட சதி செஞ்சு எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ அவன் குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு குடும்பமும் அமைச்சர் குடும்பமும் எவன் தாலி அறுத்துட்டு வந்தால் நான் கட்டுறேன். நான் ஆம்பளையாக கூப்பிட்றேன். என் மேலே 1008 பொய் கேஸ் கட்டு நான் அருவாலோடு வந்து என் மேலே பொய் கேஸ் போடுறேன், 1008 கேஸ் போடுறேன்னு ரைட் ஓகே. அதே கேஸ் திருப்பி உங்கள் மேலே போடணும். பதவியில் இருக்கிறதுனால ஆட்சியில் இருக்கிறதுனால தான் தப்பு பண்ணுறீங்க. எனக்கு தொகுதியே நடக்கக்கூடாது, ஆட்சியே நடக்கக்கூடாது, சட்டசபை கோர்ட் எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் புகார் கொடுத்துருக்கேன். பேபி மேலேயும் சுஜாதா சுபாஷினி மேலேயும் ரஞ்சிதா மேலேயும் எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தோன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பணி செய்கிற அத்தனை பேருக்கு மேலேயும் இந்த சேர்த்தி தான் புகார் கொடுத்துருக்கேன். இப்போ மீண்டும் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என் பொண்டாட்டி மாரியம்மா கூடயே வாழ விடாமல் என்னை எல்லையும் தமிழையும் வர விடாமல் என் பொண்டாட்டி தமிழ் நான் புள்ள கொடுத்தவன்னு தெரியும். இல்லை தலைவருக்கு நான் புள்ள கொடுத்தேன், ஒன்றியத்துக்கு நான் புள்ள கொடுத்தேன், இல்லை எல்லா பொட்டச்சிங்களுக்கும் நான் தான் புள்ள கொடுத்தனா இருந்தால் என் கூட குடும்பம் நடத்தணும். அது எவ்வளோ இருந்தாலும் சரி. அதனால தானே தமிழையும் மனிதாலும் இப்போ தமிழ் இங்கே பதவி போயிடும், வேலை போயிடும், எல்லா பொட்டச்சிங்களையும் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்தில் வேலை செய்யணும் அனைத்து நபர்களும் எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு சரி செஞ்சு தானே என் குடும்பத்தை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னையும் என் குடும்பத்தையும் நான் எல்லாம் தாண்டனா நம்ம ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே என்னை எல்லாம் தாண்ட விடாமல் என் கேஸை நான் வக்கீல் வைக்கணுமா? நான் வக்கீல் வைக்கிற அளவுக்கு நீங்கள் யோகி மொத்தம் என் பொண்டாட்டி தமிழும் வனிதான் மாரியம்மன் நேரில் வச்சிடும். அதுக்கப்புறம் வக்கீலை வச்சு நான் எப்படி மூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ஆம்பளையாக லட்சணமாக நான் நிற்கிறேன். ஒரு அப்பனுக்கு ஒரு ராய்க்கு பிறந்தவனாக நிற்கிறேன். அதே ஒரு அப்பனுக்கு ஒரு ராய்க்கு பிறந்தவனாக இருந்தால் எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். பத்தினியாக ஒன்றியம் பத்தினியாக இருந்தால் தலைவியம்மா பத்தினியாக இருந்தால் தமிழ் எவன் தப்பிக்கணும்னு நினைக்கிறான், ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு எவன் தப்பிக்கிறானோ அவன் பத்தினியாக இருந்தால் அவன் கொண்டாட்டி பிள்ளையே என் குடும்பம் நடத்திட்டு நான் விட்ட மாட்டேன் தெரியும். எப்பேற்பட்ட எந்த லெவலுக்கு போனாலும் சரி, என்னை என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எனக்கு எதிர்த்து தான் நான் நிற்பேனே தவிர ஒரு நாள் கூட மனசு உடஞ்சி உட்கார மாட்டேன். என் வாழ்க்கைக்கு எடுத்த எவ்வளோ நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது. எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொட்டச்சிங்களும் சரி, என் அக்காளுக்குமே துரோகம் பண்ண அக்கா குடும்பமே எல்லாம் பிரிஞ்சு தான் வாழணும். பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகக்கூடாது. என் பொண்டாட்டி தமிழ் வனித
பெரியசாமி மருமகளை தேவடியா நாய், அவள் கண்டார் வழி அவள் தாலி இறக்கணும். என் தாலி பெரிய இடத்துலையே எல்லாத்தையும் கேட்டாச்சு. எங்கள் மேலே தப்பு இருந்து எங்கள் பேரை சொல்கிறாங்கன்னா நீ தைரியமாக மணிகிட்ட புகார் எடுத்து கொடு. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்கிட்ட சொல்ல முடியும். நான் எல்லாம் என்னுடைய கடமையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன். எல்லா பக்கம் பெட்டிஷனை கொடுத்தாச்சு. விஜயா தேவடியாமாவை தமிழ் கண்டார் ஒளி அந்தந்த நாய் ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்காக இன்ஸ்பெக்டரை கூட படுத்து என் வாழ்க்கை கெட்டுட்டு என் முண்டாட்டி தமிழ் தானே தெரியும். நான் விட மாட்டேன்னு தெரியும். சொன்ன வார்த்தை காப்பாற்றுறேன்னு தெரியும். மாணிக்கம், பேபி, சுஜாதா, சுபாஷினி எல்லாத்துக்கும் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவள் தப்பிக்கிறதுக்காக வேலையை மட்டும் பார்த்துக்கலாம், அவன் வரட்டு, ஸ்டேஷனுக்கே வரட்டு, வரமாட்டேங்கிறேன், எதுக்குமே சமாதானத்துக்கே வரமாட்டேங்கிறான். நம்ம வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் அவன் மேலே தப்பு இல்லை, அதனால் புரிஞ்சிக்க மாட்டான். நான் சொல்கிறது தான் எனக்கு சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சுன்னா எதாக இருந்தாலும் செய்வேன்னு கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டு பெண்களும் இப்போ தாலி அறுத்துட்டு வரணும். ஒன்று என் பொண்டாட்டி தமிழ் வந்து என் கூட குடும்பம் நடத்தணும். இல்லை எவன் வந்து மிரட்டி வச்சுனாலும் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, எஸ்ஐ மேடமாக இருந்தாலும் சரி, அவன் பொண்டாட்டி புள்ளி தாலி எடுத்து வர சொல்லி நான் கட்டுறேன். ஆம்பளையாக வந்து நிற்க, நீங்கள் ஆம்பளையாக பொட்டையா நேரில் வாங்க, தமிழ் தீபாவளி வர சொல்லு, மாரியம்மாள் முடிவு காட்டுறோம். என் மேலே எத்தனை பொய் கேஸை போட்டேன்னா அத்தனை கேஸ் உங்கள் மேலே. நான் இத்தனை வருஷம் கால் பண்ணி இத்தனை வருஷம் யார் யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், யார் யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன், எத்தனை வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி பேசியிருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படி கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, எல்லாமே நான் வீடியோவோட ஆதாரத்தோடு வச்சுருக்கிறேன். நான் மருந்து குடித்ததுலேருந்து எல்லாமே. இப்போ அன்புமேலு எல்லா ஸ்டேஷன் நான் எழுதி ஓப்பனாகவே மேலே டிபிடி வச்சுருக்கிறேனே. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். என் மனசுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது கரெக்டாக சரி பண்ணுவேன். ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னா எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். வேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, எஸ்ஐ மேலே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தப்பு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் பணி செய்கிற அத்தனை பண்ணி அவன் குடும்பத்தில் பிறந்த குட்டி தாலி அறுத்துட்டு வந்து என் கூட குடும்பம் நடத்தும். இல்லை என் பொண்டாட்டி தமிழ் வந்து என் கூட குடும்பம் நடத்தும். விஜயாவோட மகன் நான் விட மாட்டேன்னு தெரியும். வனிதாவி, தமிழி, மாரியம்மாள் நேரில் வந்து எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும். என் மேலே பொய் கேஸாக போட்டேன். நான் எனக்கு இருக்கிற நம்பிக்கை நான் தப்பே பண்ணலையே. எவனுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேனே. எனக்கு என்ன தேவையோ அதுக்கோசம் நான் போராடுறேன். சரியா? என் பொண்ணை பேபியா, சுஜாதா, சுபாஷ் எப்போ இருந்தாலும் சரி பொண்டாமல் தாலி எடுத்துகிற வருஷம் நான் கட்டுறேன். இதுக்கு தானே எல்லாமே ஆசைப்பட்டீங்க. நான் அருவாளோடு போகிறேன். எப்படி நான் வெறி பிடிச்சி அருவாளோடு வரணுமா? இன்னும் என்னென்ன திட்டம் இன்றைக்கி போடுவீங்க? ஒவ்வொரு திட்டம் என்னென்ன திட்டம் போட்டுட்ருக்கீங்க, எல்லா திட்டத்தையும் கண்டுபிடிச்சி அதை சமாளிச்சுட்டு தட்டி கொடுத்துட்ருக்குறேன் எனக்குள்ளே. இப்போது என் மனைவி தமிழ் என் கூட வந்து குடும்பம் நடத்தணும். இல்லை சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கனி, எஸ்ஐ மேடம் அவன் பொண்டாட்டி பிள்ளையை தாலி எடுத்துகிட்டு வரணும் நான் கட்டணும். சென்னிமலை ஸ்டேஷனு, வேலூர் ஸ்டேஷனு, வேளாமலை ஸ்டேஷனு, கரிவெளி ஸ்டேஷன். என் வாழ்க்கைக்கு எடுத்தவன் எவனை நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது. இப்போ எல்லா இடத்துக்கும் தண்டனை கிடச்சாகும். எந்த ஜெயிலர் வந்து எல்லா குடும்பம் என்ன நாய் குடும்பமாக இறக்கல. ஒன்றியத்தின் அமைச்சராக இருந்தால் அமைச்சர் குடும்பம் உண்டாமனு ஆம்பளையே நான் கூப்பிட்றேன். பொண்டாட்டி புள்ளி தாலி எடுத்து சொல்ல கட்டுறேன். அமைச்சராக இருந்தால் மட்டும் என்ன பெரிய நான் எவனுக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. எனக்கு தேவை நியாயம். எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சாகும். ஆட்சி நடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. தப்பு செஞ்சு நீங்களே அவ்வளோ எந்த தப்பு செய்யாத நான் எப்படி இருக்கணும்? கிளம்பி முதல் எல்லாத்துக்குமே நடவடிக்கை இருக்குது. தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள். நான் அருவாளோட வரேன் ஸ்டேஷனுக்குள்ளே. சொன்ன வரதையும் நான் காப்பாற்றுவேன். என் முன்னாடி வனிதாவும் தமிழையும் வந்தே ஆகணும். அதே மாதிரி எவ்வளோக்குமே நீ குழந்த பிள்ளைகளை கல்யாணம் ஆயிருந்தாலும் தாலி அறுத்துட்டு வரணும். தாலி கட்டுறது ரெடியாக இருக்குது எல்லாத்துக்குமே. அதனால் எல்லோரும் சேர்ந்து தப்பு பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் நான் தாலி கட்டுறேன்.